விளை நிலங்களை விளைக்கு தருகிற உழவர்களுக்கு நடுவில் சிலைக்கு தந்த புலவர் ரத்தனவேலருக்கு நன்றி. சேலை கட்டாத நடிகர்களுக்கு மாலை போடும் இளைஞர்கள் நடுவில் சிலை வழங்கி களமாடும் இளந்தமிழர் இயக்கத்திற்கு நன்றி. முத்துக்குமார் இவன் சாவுக்கு சால்வை அணிக்க அன்று சாஸ்திரி பவனுக்கு சென்றார். இன்று சாவை அணிந்தவனுக்கு சால்வை அணிவிக்க நாங்கள் சாணூரப்பட்டிக்கு வந்தோம். ஒற்றை சிலை வீதியில் வைக்க தடை விதித்தார்கள். நாங்கள் நூற்றுக்கணக்கான சிலையை தமிழர் வீடுகளில் குடிவைத்தோம். முத்துக்குமார் மேசை விளக்காக சுடர்விடுகிறான். முத்துக்குமார் மேசை விளக்காக சுடர்விடுகிறான். எல்லா திசைகளும் நெருப்பை ஊதியும் அணைக்கலாம், அதே நெருப்பை ஊதியும் பெருக்கலாம். எதிரிகள் அணைத்தார்கள், நாங்கள் பெருக்கினோம். புறம்போக்கு நிலத்தில் அந்நிய புறம்போக்குகளுக்கு சிலை, மண்ணுக்காக மடிந்தவனுக்கு பட்டா நிலத்திலும் தடை. மலைக்கல்லை உடைத்து சிலை செய்வது மனிதரின் இயல்பு. தடைக்கல்லை உடைத்து சிலை வைப்பது தாத்தே போக்காவின் மரபு. அன்று நெருப்பு தமிழச்சி கண்ணகிக்கு சென்னை கடற்கரையில் சிலை வைக்க சென்றோம். இன்று நெருப்பு தமிழன் முத்துக்குமாருக்கு செங்கிப்பட்டியில் சிலை வைத்து வென்றோம். முத்துக்குமார் உடல் கரிகட்டையாகி விடுதலைக்கு எழுதியது. முத்துக்குமார் சிலை தடை நீக்கி விடை கண்டு பல சிலை வைக்க உதவியது. நெருப்பின் முதல் வெளிச்சம் எரிந்து போயிற்று. புதிய வெளிச்சத்தை பாய்ச்சியவன் முத்துக்குமார். முத்துக்குமார் இவன்தான் நெருப்புக்கு வெளிச்சத்தை அறிமுகம் செய்தவன். கீழப்படூர் சுந்தசாமி, கோடம்பாக்கம் அரங்கராதன் இவர்களிடம் நெருப்பு தமிழ் கற்றுக்கொண்டது. முத்துக்குமாரிடம் அது சூடு கற்றுக்கொண்டது. தீக்குச்சிகள் சிகரெட்டு விதவைகளுக்கு சிவப்பு பொட்டு வைத்து சட்டென்று மாண்டது. அதே தீக்குச்சிதான் முத்துக்குமார் உடல் தன்று உயிர் பெற்று நீண்டது. இவன் எரிந்த உடல் திருப்புச்சீட்டு அல்ல, எங்களுக்கு வெளிச்சம் காட்டிய நெருப்பு சீட்டு. இவனுக்கு வைத்த சிலை வழிபடுவதற்காக அல்ல, வழிகாட்ட. நெருப்பே முத்துக்குமார். நாங்கள் சுயநலத்திற்காக நெருப்பை பலகாலம் அழுக்காக்கி விட்டோம். நெருப்பை கிழித்த ஈகிகளே, இனத்திற்காகவும் மொழிக்காகவும் தீயில் குளித்து தீமையை சுத்தமாக்கினீர்கள். நெருப்பாய் ஒழுகும் சூரியன் ஓட்டுக்காக அறிமுகமானது தமிழ்நாட்டில். அன்றுதான் ஓசோனிலேயே ஓட்டை விழுந்தது. குப்பை அரசியலில் கரும்புகை கக்குவதால் நெருப்பாய் ஒழுகிய நீ தமிழ்நாட்டில் அறிமுகமானாய். தூங்கிய உணர்வு பொங்கி எழுந்தது ஈர நெருப்பாய். உன் கட்டுடாய் கட்டவிழ்த்து தீ குளித்தாய். கரிகட்டையானது உயிர், அது தமிழ் தேசத்தின் உயிர். முத்துக்குமார் போலி தலைவர்களுக்காக தீ குளித்தவன் இல்லை, தமிழர் தலைமுறைக்காக தீ குளித்தவன். சொந்த நாட்டில் வாழ வழி இல்லாமல் தீ குளிக்கவில்லை, தமிழனுக்கு சொந்த நாடு இல்லையே என தீ குளித்தார். அவன் எழுதிய கடிதம் அரசியல் உரைகள், அவனுக்கு வைத்த சிலை தமிழரின் நடுகள். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, இது சிலரின் வாய்ச்ச உடால் வசனம். என் கருகிய உடல் எடுத்து போராடு, இது முத்துக்குமார் எழுதிய சாசனம். காதலியை உரசுகிற வயதில்தான் மரணத்தை மடியில் அடைத்து தீக்குச்சியால் உரசினான். காதல் கடிதம் உருகி எழுதுகிற வயதில்தான் இவன் சாதல் கடிதம் கருகி எழுதினான். அது கடிதம் அல்ல, உணர்வை உழுத காகித கருவி. சிலர் எழுதும் கடிதம் சப்பை கட்டு கட்ட குப்பை தொட்டியை வேதனைப்படுத்துகிறது டெல்லியில். இவன் எழுதும் கடிதம் அரசியல் தப்பை சுட்டிக்காக்க சாதனை படைத்தது ஒரு புள்ளியில். அறிக்கை எழுது அறிஞரானவர்கள் அரசியல்வாதிகள், அவர்களை அறிக்கையால் அறைந்து அடையாளம் காட்டினான் வரலாறு ஆனான். நீங்கள் ஆங்கில மன்னர்களுக்கு சிலை வைத்தீர், அதுதான் புழை. நாங்கள் மண்ணுக்காக மண்ணலையில் குளித்தவனுக்கு தமிழ் மண்ணில் சிலை வைத்தோம், இதுதான் சிலை. இவன் சிலை வீதியில் நின்று வரலாற்றை வழிகாட்டும். துரோகிகளுக்கு சிலை வைத்தால் தங்கமே என்றாலும் கரையானை தின்றொழிக்கும். ஓட்டு மேடையில் ஏறி ஜனநாயகத்திற்கு பாடை கட்டும் பணிக்கு கூட்டணி ஒத்திகை நடக்கிறது. ஈழத்தின் அரிதாரம் பூசி காலத்தின் முகத்தில் கரியை பூச விரைவில் வருவார்கள். நாம் என்ன செய்வது? நாற்காலிக்கு 4 நாள் முளைத்ததிலிருந்தே நாடு நாசமாகிவிட்டது. அணைக்கற்றை ஒதுக்கீடு முடிந்தது, அடுத்து பனைக்கற்றை ஒதுக்கீடு.
அடுத்து ஏரியா பிரிப்பு. ரேடியா கேட்பதை நிறுத்திவிட்டு யாரா இருந்தாலும் நீரா ராடியாவை கேளுங்கள், ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு நோட்டு என்று தெரியும். கொள்ளையடிப்பவர்களிடம் கொள்கை பேசுவது தவறு. ஓட்டு வியாபாரிகளிடம் கோரிக்கை வைப்பதும் கோயிலுக்கு போவதும் ஒன்றுதான். எது கேட்டாலும் நடக்காது. வியாதிகளுக்கு திருவிழா நடத்திவிட்டு அவர்களது கல்லறையில் மலம் கழிக்கிற கூட்டம் நீங்கள். மொழிப்போர் ஈகளுக்கு சிலை இல்லை, மொழிப்போர் ஈகி கொன்றவளுக்கு மணிமண்டபம். ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக இன்று விழாது கருப்பாய் தமிழர்களை புராண்டி எடுக்கிறது திராவிடம். ஒரு மொழி பேசுவது ஒரு இனம், சரி. திராவிடம் மொழி இல்லை, சரி. திராவிட மொழிக்கு உயிரெழுத்து எத்தனை, மெய்யெழுத்து எத்தனை? உயிரற்ற மொழி எப்படி மெய்யாகும்? கழுத்தே இல்லாத கருத்தியலுக்கு ஏன் தங்கநகை? சட்டை கருப்பென்றால் சரி, முட்டை கருப்பென்றால் எப்படி? திராவிடமும் இந்தியமும் இல்லவே இல்லை. உண்டென்றால் உளராமல் ஒப்புயுங்கள். தரவை தவறாக சித்தரித்தால் மீண்டும் தமிழர்கள் நோட்டம் எச்சரிக்கும். முனைவர் ஜெயராமன் பேனா தொடர்ந்து உங்களை நச்சரிக்கும். நாங்கள் கூர்த்தீட்டிய வாளோடு வீதியில் நிற்கிறோம், சமராட வாருங்கள். முனை மழுங்கிய வாளை வைத்து பூச்சாண்டி காட்டார்கள். முடிந்தால் முயற்சி செய்து பாருங்கள், அதுக்கு பொதுவு சொரியவே பயன்படாது. கல்வி மொழி இல்லை, ஆட்சி மொழியாக தமிழ் இல்லை, அலுவல் மொழியாக தமிழ் இல்லை, நீதி மொழியாக தமிழ் இல்லை. ஆனாலும் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற தூணாக்க வார்த்தைக்கு குறைவே இல்லை. தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தது என்னவோ உண்மைதான். நீங்கள் படைத்துக் கொண்டீர்கள் தமிழை தண்டவாளத்திலேயே நிறுத்திவிட்டு. 1 ரூபாய்க்கு அரிசி வாங்கிவிட்டு 9 ரூபாய் கொடுத்து மாநகராட்சி கழுவறையில் மலம் கழிக்கிறோம் நாங்கள் தமிழர்கள். நெய்வேலி மின்சாரத்தை கர்நாடகத்தில் அடகு வைத்துவிட்டு மின்வெட்டு பார்வையில் நிலாவை தேடுகிறோம் நாங்கள் தமிழர்கள். விவசாய நிலத்தை உலகமயத்துல முதலைக்கு அள்ளி கொடுத்துவிட்டு ரேஷன் கடை வரிசையில் அகதியாய் நிற்கிறோம் நாங்கள் தமிழர்கள். கழனி நாடு, காவிரி நாடு, கழனி நாடு, இது கம்பனின் வார்த்தை. காவிரி மணலோ லாரியில் போது, இது எங்களின் கவலை. உச்ச நீதிமன்ற பேச்சுவார்த்தையில் பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. முல்லை பெரியாறு அணைக்கட்டில் செத்து முழக்கிறது தண்ணீர். இந்தியன் என்பதில் பெருமதி கொள்வோம், இணைந்தே இன்னும் பல தமிழர்களை கொள்வோம். கைகோர்த்து கொலை செய்யும் கைக்காரர்களே, உங்கள் பாரத மாதாவின் கழுத்துக்கு மாலை எங்கள் தமிழரின் குடலா? ஆங்கிலேயன் தைத்து விட்டு போன வரைபடம் நூல் தைந்து விழப்போகிறது, எழப்போகிறது தமிழ் தேசம். வயிறு கழுவ கடலுக்குள் போனவனை வயிற்றில் மிதித்து உயிரை குடிக்கிறார் சிங்களன். வாய்க்கரிசு போல கரையில் நிற்கிறது இந்தியா. சுடவில்லை என்று சிங்களவன் குறைக்கிறான், குறைத்துக் கொள்ளுங்கள் என இவன் குறைக்கிறார். பஞ்சாபில் ஒரு மயிர் அருந்ததற்கு கொதித்தீர்களே, தினமும் தமிழன் உயிர் அறுக்கிறானே, நீங்கள் ஏன் நடிக்கிறீர்கள்? பிறகு என்ன மயிருக்காக நாங்கள் உங்களிடத்தில் இருக்க வேண்டும்? எங்களின் அறம் உங்களின் கரத்தை அறுக்க போகிறது. எரிதழல் ஏந்திய இளைஞர் கூட்டம் எரிமலை குழம்பாய் வெடித்து கிளம்பும் காலம் இது. நாங்கள் உளரும் பனித்துளிகள் அல்ல, உளரும் விடிகாலை பொழுது. நாங்கள் கிளறும் கிளர்ச்சியில் இனி மலரும் தமிழ் தேசம், மடியும் இந்திய தேசம். வணக்கம்.